வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு கொஞ்சம் எப்படி சொல்றது, ஒரு முக்கியமான அதே சமயம் கொஞ்சம் சர்ச்சைக்குரிய விஷயத்த ஆழமா பார்க்க போறோம். ஆமா. லஞ்சம் ஊழல் ஒழிப்பு பத்தி ஈவே ராமசாமி, அதாவது பெரியார் முன்வச்சதா சொல்லப்படுற சில கருத்துக்களை பத்தி தான் இது. சரி. நம்ம கிட்ட சில குறிப்புகள் இருக்கு. லஞ்சம் ஒழிப்பு, ஈவே ராமசாமியின் யோசனைகள் அப்படிங்கிற தலைப்புல இதுல 1965 குறிஞ்சி வார இதழ், ம். அப்புறம் விடுதலை நாளிதழ்ல வந்த தகவல்கள். குறிப்பா அக்டோபர் 24, 1969 நினைக்கிறேன். மூலத்துல 1919 இருக்கு, அதை சரிபார்க்கணும். ஆமா, அந்த தேதி கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ஆமா, இதெல்லாம் மேற்கோள் காட்டியிருக்காங்க. பெரியாரோட யோசனை உலக வங்கியே ஆச்சரியப்பட வச்சதுன்னு ஒரு பேச்சு இருக்குதான். அது உண்மையா? இந்த மூலங்கள் என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். கண்டிப்பா. முதல்ல இந்த குறிப்புகள்ல ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு யோசனை என்னன்னா, லஞ்சத்தை ஒழிக்கணுமா, அப்போ அரசு வேலையில பார்ப்பனர்களுக்கு இடம் கொடுக்கறத நிறுத்தணும். இப்படிதான் அந்த யோசனைன்னு இந்த ஆவணங்கள் சொல்லுது. ஓ. இது கேட்கும்போதே கொஞ்சம் எப்படி சொல்றது, தீவிரமா இருக்கு இல்லையா? இதை இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். சரி. இப்போ 1965 ஜனவரி 15 குறிஞ்சி வார இதழ்ல இளஞ்சம் ஒழியங்கிற தலைப்புல பெரியார் சொன்னதா ஒரு மேற்கோளையே இந்த குறிப்புகள் கொடுக்குது. என்ன மேற்கோள் அது? அது பார்ப்பனர்களுக்கு உத்தியோகங்கள் கொடுப்பதை நிறுப்பிவிட்டால் இளஞ்சப் பழக்கம் நின்று போகும். ஓ. ஏனென்றால் பார்ப்பனர்களுக்கு தேவை அதிகம், சலுகை அதிகம். அதனால் அவர்களுக்கு இளஞ்சம் வாங்கி தீர வேண்டியிருக்கும். அவங்கள பார்த்து மற்றவர்களும் வாங்கி பழகிவிடுகிறார்கள். இதுதான் அந்த மேற்கோள். ஆமா, இந்த மூலத்தில் இருக்கிற இந்த தர்க்கம் இது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம். அதாவது லஞ்ச பிரச்சனைக்கு நேரடியா ஒரு சமூகத்தோட தேவைகளையும் சலுகைகளையும் காரணம் காட்டுது. அது மட்டும் இல்ல, மற்றவங்களையும் இவங்க தான் கெடுக்கிறாங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆமா, இந்த யோசனை எந்த அளவுக்கு சரி, இல்ல இது மூலத்துல சொல்ற மாதிரி ஒரு முட்டாள்தனமான யோசனையா அப்படின்னு இந்த ஆவணங்கள் ஒரு கேள்வியை எழுப்புது. இது மூல ஆசிரியரோட பார்வை. சரி. அப்போ இந்த யோசனைய சொன்னாரே, இதோட விளைவு என்னாச்சு? அத பத்தி இந்த குறிப்புகள் பேசுதா? பேசுது. பெரியார் எதிர்பார்த்த மாதிரி காலப்போக்குல அரசு பணிகள்ல பார்வனர்களோட எண்ணிக்கை கணிசமா குறைஞ்சதுன்னு இந்த குறிப்புகள் சொல்லுது. ஆமா, அது உண்மைதான். ஆனா லஞ்சம் ஒழிஞ்சிடுச்சா? இதுதான் இந்த குறிப்புகள் எழுப்புற முக்கியமான கேள்வி. நியாயமான கேள்வி. தினமும் பேப்பர்ல பாக்குறோம்ல, யாராவது லஞ்சம் வாங்கி மாட்றாங்க. அப்போ பெரியார் சொன்னதா சொல்ற அந்த தீர்வு ஏன் வேலை செய்யல? இதற்கான விடையத்தான் மூலம் தேட முயற்சிக்குது. இதுக்கு என்ன பதில் வச்சிருக்காங்க அந்த குறிப்புகள்ல? வேற ஏதாவது விளக்கம்? ஒரு ஊகமா சொல்றாங்க. ஒருவேளை பெரியார் இப்படி சொல்லியிருப்பாரோ, ஆரியர்கிட்ட இருந்து தான் திராவிடர்கள் லஞ்சம் வாங்க கத்துக்கிட்டாங்க அப்படின்னு. ஓ, அப்படி ஒரு கோணமா? ஆமா, அப்படி ஒரு கோணத்தையும் முன் வைக்குது. இன்னொரு விஷயமும் சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பெரியாரே அவரோட திருமணத்துக்கு ராஜாஜி கிட்ட ஆலோசனை கேட்டதா ஒரு தகவல் இருக்குதான். அப்படியா? ஆமா, அப்போ இது அவரோட நிலைப்பாடுகள்ல ஒரு முரண்பாட காட்டுதான்னு ஒரு கேள்வி இருக்கு. முக்கியமா லஞ்சம் வாங்குறது தப்புன்னு நம்ம மனசுக்கே தோணணுமா இல்லையா? சுய புத்தி. ஆமா. அதையே ஒரு குறிப்பிட்ட சமூகம் மேல மட்டும் போடணும். இதுதான் குறிப்புகள் கேக்குற அடிப்படை அறம் சார்ந்த கேள்வி. சரிதான், இது முக்கியமான பாயிண்ட். சரி, இந்த அறிவு நாணயம் பத்தி என்ன சொல்றாங்க குறிப்புகள்ல? ஆமா, அதாவது அரசு வேலையில ஒரு சமூகம் நிறைய இடத்துல இருக்கிறதால பிரதிநிதித்துவத்தை சரி செய்ய அவங்கள நீக்கணும்னு கேக்குறதுல ஒரு நியாயம் இருக்கலாம். இருக்கலாம், ரெப்ரசன்டேஷன் பத்தி பேசுறது. ஆனா லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்காக ஒரு சமுதாயத்தையே நீக்கணும்னு சொல்றதுல அதே அறிவு நாணயம் இருக்கா அப்படின்னு இந்த குறிப்புகள் ஒப்பிடுது. ஓ, அப்படியா ஒப்பீடு? ஆமா, இது பெரியாரோட முட்டாள்தனமும் அரைவேக்காட்ட அழிவுதான் இதுல தெரியுது. மூலத்தோட ஆசிரியர் ரொம்ப கடுமையான வார்த்தையில விமர்சிக்கிறாரு. இது மூலத்தோட நேரடி விமர்சனம். சரி. ஆமா, அத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த விமர்சனம் இன்னும் தொடருதா? நிலைப்பாடுகள்ல வேற முரண்பாடுகள் இருந்ததா ஆதாரம் காட்டுறாங்களா? காட்டுறாங்க. லஞ்சம் வாங்குறதை யாருங்கிறத பொறுத்து பெரியாரோட பார்வை மாறிச்சேன்னு இந்த குறிப்புகள் வாதிடுது. எப்படி? குறிப்பா லஞ்சம் வாங்கினவர் பாப்பனர் இல்லாம வேற யாராவதா இருந்தா அவரு வேலைய ஒழுங்கா செஞ்சாரான்னு தான் பாக்கணுமா. லஞ்சத்தை ஒரு பெரிய குற்றமாவே பார்க்க கூடாதுன்னு பெரியார் சொல்லிருக்கலான்னு இந்த ஆவணங்கள் ஊகிக்குது. அடரே, இது உண்மையா இருந்தா இது ரொம்ப பாரபட்சமான பார்வை இல்லையா? ஆமா, அப்போ இதோட தாக்கம் என்னவா இருந்திருக்கும்னு மூலம் சொல்லுது. இதோட தாக்கம் ரொம்ப நாள் நீடிச்சதுன்னு குறிப்புகள் சொல்லுது. இப்ப இருக்கிற வீரமணி மாதிரி ஆட்கள் கூட குற்றம் சாட்டப்பட்டவங்கள அவங்க சாதி, மதம், கட்சி இதெல்லாம் பார்த்துதான் அணுகுறாங்க, விமர்சிக்கிறாங்கன்னு. ஓ,
இந்த நிலைப்பாட்டுக்கு பெரியாரோட இந்த மாதிரி பேச்சுக்கள் தான் விதையா இருந்துச்சுன்னு குறிப்புகள் குற்றம் சாட்டுது. அதாவது குற்றத்தை குற்றமா பார்க்காம நம்மாளா வேறாளான்னு பார்க்கற மனப்பான்மைக்கு இது வழிவகுத்ததுன்னு சொல்றாங்க. ஆமா, மூலம் அப்படிதான் சொல்லுது. சரி, இந்த முரண்பட்ட நிலைப்பாட்டுக்கு வேற ஏதாவது நேரடி ஆதாரம் இருக்கா? இருக்கு. கருணானந்தம் எழுதின தந்தை பெரியார் அப்படின்னு ஒரு புத்தகம், ம், அதிலிருந்து ஒரு சம்பவத்தை இந்த குறிப்புகள் காட்டுது. ஜனவரி 10, 1973ல அண்ணாமலை நகர்ல பெரியார் பேசினப்போ என்ன பேசினாரு? அவர் கேட்டாராம், காந்தி, நேரு, ராஜாஜி, காமராஜர், இந்திரா காந்தி இவங்கள யாரு ஊழல்ல சம்பந்தப்படாதவங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டதா அந்த புத்தகம் சொல்றதை இந்த குறிப்புகள் சுட்டி காட்டுது. ஓ, இப்படி ஒரு கேள்வியா? இதை ஏன் கேட்டிருக்கணும்? என்ன பின்னணி? மூளை ஏதாவது சொல்லுதா? சொல்லுது. இதோட நோக்கம் என்னவா இருக்கலாம்னா, தன்னோட தரப்பு ஆட்கள் மேல ஊழல் புகார் வரும்போது சரி, மத்த பெரிய தலைவர்கள் எல்லாரையுமே ஊழல்வாதிகள்னு ஒரு பொதுவான சித்திரத்தை உருவாக்குனா ஊழல் குற்றச்சாட்டுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லாம போயிடும் பாருங்க. ஆமா, அதோட தீவிரத்தன்மை குறைஞ்சிடும். உனக்கு தந்திரமா இது இருந்திருக்கிறான்னு வழக்குது. அவங்க சொல்ற மாதிரி தம் அயோக்கிய சகாவே யோக்கியராய் காட்ட யோக்கியரையெல்லாம் அயோக்கியராக்கினால் போதும், இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற மனநிலைன்னு குறிப்புகள் ரொம்ப கடுமையா சொல்லுது. அதாவது எல்லாரையும் ஒரே சிற குற்றவாளியாக்க முயற்சி பண்றது. ஆமா, அப்போ தந்தரப்பு மேல இருக்கிற கரை பெருசா தெரியாதுன்னு மூலம் அப்படி விவரிக்குது. சரி, இது பொதுவான குற்றச்சாட்டு. குறிப்பா திமுகவினர் மேல லஞ்ச புகார்கள் வந்தப்போ பெரியாரோட நிலைப்பாடு என்னன்னு இந்த மூலங்கள் சொல்லுதா? ஆமா, அத நல்லா விரிவாவே சொல்லுது. திமுக மேல லஞ்ச புகார்கள் வந்தப்போ பெரியார் அவங்கள கண்டிக்கலையா? கண்டிக்கலையா? இல்ல, மாறா அவங்களுக்கு ஆதரவா பேசினதா சில மேற்கோள்களை இந்த குறிப்புகள் கொடுக்குது. அந்த மேற்கோள்களை பார்க்கலாமா? என்ன சொல்லுது அது? முதல்ல மே 1, 1969 சென்னை திருவல்லிக்கேணியில பெரியார பேசினதா குறிப்புகள் சொல்ற ஒரு பேச்சு. சொல்லுங்க. இந்த மந்திரி லஞ்சம் வாங்கினான், அந்த மந்திரி குடித்தான், அவன் பொம்பளையோடு போனான் என்பதெல்லாம் சாதாரணமானது. என்னது? சாதாரணமானதா? ஆமா. அப்புறம் சொல்றாரு, ஜனநாயகத்தில் இதுவரை இளஞ்சம் வாங்காமல் இருந்தவன் எவன்? ஜனநாயகத்தில் சாதாரணமாக நடக்கக்கூடியதையாகும், இதை ஒரு பெரிய குற்றமாகவோ குறையாகவோ கருத வேண்டிய அவசியமில்லை. அடேங்கப்பா. கடைசியா சொல்றாரு, இந்த ஆட்சியால் நன்மை என்ன என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். இதுதான் அந்த பேச்சு நூல் மூலம் குறிப்பிடுது. இது ரொம்ப ரொம்ப வெளிப்படையான கருத்தா இருக்கே. அப்போ லஞ்சத்தை விட ஆட்சியோட மத்த நன்மைகளை பார்க்கணும்னு சொல்றாரா? அப்படிதான் இந்த குறிப்புகள் இதை விளக்குது. அதோட இந்த கருத்தை சொல்லி உலகத்துல வேற எந்த தலைவராவது இப்படி லஞ்சத்துக்கு வெளிப்படையா வக்காலத்து வாங்கியிருப்பாரான்னு மூலம் கோபமா கேக்குது. இது மூலத்தோட நேரடி கேள்வி. சரி, வேற மேற்கோள் இருக்கா? இன்னொன்னு இருக்கு. விடுதலை நாளிதழ் ஆகஸ்ட் 27, 1967ல வந்ததா குறிப்புகள் சொல்ற ஒரு கருத்து. அது என்ன? இப்போது பகுத்தறிவாளர்கள் ஆட்சியில் இருக்கின்றனர் திமுக. சரி, அவர்கள் மேல் பல குறைகளைச் சொன்னாலும் அவர்கள் லஞ்சம் வாங்கினாலும் எனக்கு கவலை இல்லை. கவலை இல்லையா? ஆமா, அது மட்டும் இல்ல, வாழ்க்கையில் திருட்டுப் பணம் சம்பாதிப்பதிலே தனி ருசி. அவர்கள் மக்களை அறிவாளிகளாக்க பாடுபட்டால் போதும். என்னது? திருட்டு பணம் சம்பாதிப்பதிலே தனி ருசியா? இது இது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கே. இந்த கருத்துக்களை மூலம் எப்படி பாக்குது? ரொம்ப ரொம்ப கடுமையா விமர்சிக்குது. லஞ்சத்தால சாதாரண மக்கள் பாதிக்கப்பட்டா கூட பெரியாருக்கு அதை பத்தி கவலை இல்ல போல இருக்குன்னு மூலம் சொல்லுது. ம், லஞ்சம் வாங்குறது அவரோட ஆளா இல்ல எதிராளியாங்கிறத பொறுத்துதான் அவரோட நிலைப்பாடே இருந்துச்சுன்னு குறிப்புகள் வாதிடுது. ம். குறிப்பா அந்த வாழ்க்கையில் திருட்டு பணம் சம்பாதிப்பதிலே தனி ருசின்னு சொன்னதா சொல்றத மிக மோசமான மானங்கெட்டத்தனமான கருத்துன்னு மூலம் சொல்லுது. ஆமா, அது கேக்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. ஆட்பணர்கள் லஞ்சம் வாங்குறதா சொன்னப்போ அவங்கள ஒழிச்சா லஞ்சம் ஒழியும்னு சொன்னவரு, ஆமா, தன்னோட ஆட்கள்னு நினைச்சவங்க மேல புகார் வந்தப்போ லஞ்சம் வாங்காதவன் எவன்னு கேட்டதா இந்த முரண்பாட்டை மூலம் சுட்டி காட்டுது. ஆஹா, இந்த குறிப்புகள் பெரியாரோட நிலைப்பாட்டை இப்படிதான் முன்வைக்குது. இதுக்கு பதிலா இல்ல இதுக்கு நேர்மாறா வேற தத்துவங்கள மூலம் ஒப்பிடுதா? ஆமா, ஒப்பிடுது. பெரியாரோட இந்த கருத்துக்களுக்கு நேர்மாறா நம்ம தமிழ் மரபுல ஊழல் நேர்மை பத்தி என்ன சொல்லிருக்குன்னு பார்க்க திருவள்ளுவரை மேற்கோள் காட்டுது. ஓ, வள்ளுவரா? சரி, ஆட்சியாளனோட நேர்மை எவ்வளவு முக்கியம்னு வள்ளுவர் எப்படி சொல்றாருன்னு பார்க்கலாம். எந்த குறளை சொல்றாங்க? திருக்குறள்ல அதிகாரம் 50, அதாவது சுற்றந்தாளால் இல்ல திருந்து தெளிதல் பத்தி வர இடங்கள்ல இல்ல. இது மன்னிக்கணும், அதிகாரம் 50 குறள் 500. இது தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றமாகும் இறைக்கு. சரி, இதோட பொருள் என்ன? மூலம் விளக்குது பாருங்க. முதல்ல தன்னோட தப்ப பார்த்து அதை சரி பண்ணிட்டு அப்புறமா மத்தவங்க தப்ப ஆராயற தலைவனுக்கு என்ன குறை வரப்போகுது? ம், அதாவது ஆட்சியாளன் நேர்மையா ஒழுக்கமா இருந்தா
மக்களும் அவனை பார்த்து ஒழுக்கமா இருப்பாங்க. சரிதான். மக்களை யோக்கியனா இருக்க சொல்றதுக்கு முன்னாடி தலைவன் யோக்கியனா இருக்கணும், இதுதான் வள்ளுவர் சொல்றதுன்னு மூலம் அழுத்தி சொல்லுது. இது மூலம் சொல்ற பெரியாரோட திருடி தின்பதில் தனி சுகம் என்கிற கருத்துக்கு எக்தம் எதிரானதுன்னு மூலம் காட்டுது. அப்போ இந்த குறிப்புகளோட ஒட்டுமொத்த முடிவு என்ன? பெரியாரோட நிலைப்பாடு பத்தி என்ன இறுதி முடிவுக்கு வராங்க? லஞ்ச பிரச்சனையில பெரியார் இரட்டை வேடம் போட்டாரு. இதுதான் இந்த குறிப்புகளோட தெளிவான முடிவு. இரட்டை வேடம்னு சொல்றாங்களா? ஆமா, அதாவது தன்னோட எதிரிகள்னு நினைச்ச பிராமணர்கள் லஞ்சம் வாங்கினா கடுமையா கண்டிச்சாராம். ஆனா தன்னோட கூட்டாளிகள்னு நினைச்ச திமுக மேல லஞ்ச புகார் வந்தப்போ அதை நியாயப்படுத்தினாருன்னு இந்த குறிப்புகள் குற்றம் சாட்டுது. சாட்டு. ஆமா, அதோட மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகுன்னு பெரியார் சொன்னதா சொல்றத அவர் திருட்டு பணத்தில் தனி ருசின்னு சொன்னதா இந்த குறிப்புகள் சொல்றதோட ஒப்பிட்டா நம்ப முடியுதா அப்படின்னு ஒரு கேள்வி கேக்குது. பெரியார் இரட்டை வேடம் போடாம இதையுமே பேசுனது இல்லைன்னு மூலம் ரொம்ப கடமையா விமர்சிக்குது. சரி. கடைசியா இந்த குறிப்புகள் ஒரு கேள்வியை நேரடியா நம்ம கிட்ட, அதாவது கேட்கறவங்ககிட்டயே விடுது. என்ன கேள்வி அது? இங்க நாம பார்த்த கருத்துகள், மேற்கோள்கள், செயல்கள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஈவ ராமசாமி யாருக்கான தலைவரா தெரிகிறாரு? யோகியர்களுக்கா இல்ல அயோக்கியர்களுக்கா? இத நீங்களே நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாங்கன்னு ஒரு சவாலை முன்வைக்குது. இது மூலத்துல வாசகர்கள்ட்ட கேக்குற நேரடி சவால். ஆமா. ஆக இன்னைக்கு நாம லஞ்சம் ஒழிப்பு பத்தி ஈவே ராமசாமி முன் வச்சதா சொல்லப்படுற சில யோசனைகளை குறிப்பிட்ட சில மூலங்களை அடிப்படையா வச்சு பார்த்தோம். ஆரம்பத்துல பதவியிலிருந்து நீக்கினா லஞ்சம் ஒழியும்னு ஆரம்பத்துல சொன்னதா மூலம் சொல்றது. அது மேல மூலம் வைக்கிற கடுமையான விமர்சனங்கள், அப்புறம் திமுகவினர் மேல வந்த லஞ்ச புகார பெரியார் கையாண்டதா சொல்லப்படுற விதம், ஆமா, ஊழல அவர் நியாயப்படுத்தினதா மூலம் காட்டுற மேற்கோள்கள்னு பல கோணங்கள்ல இந்த ஆவணங்கள் வழியா பார்த்தோம். ஆமா, இந்த மூலம் காட்டுற பார்வையில ஒரு தரப்பு ஊழலை கண்டிக்கிறதும் இன்னொரு தரப்பு ஊழலை நியாயப்படுத்துறதுக்கும் நடுவுல ஒரு தெளிவான வித்தியாசத்தை பெரியார் கடைபிடிச்சுதான் சொல்லப்படுது. சரி. இங்க நாம கேட்ட இந்த குறிப்பிட்ட வரலாற்று பார்வையை புரிஞ்சுக்கிறது, இது இன்னைக்கு நாம பொது வாழ்க்கையில நேர்மை, பொறுப்பு குரல் இதெல்லாம் பத்தி பேசுறோம்ல, ஆமா, அந்த விவாதங்களை நாம எப்படி அணுகுறோம்னு யோசிக்க வைக்குது இல்லையா? கண்டிப்பா. அதாவது ஒரு குற்றச்சாட்டை நம்ம அதோட தீவிரத்தை வச்சு பாக்குறோமா, இல்ல குற்றம் சாட்டப்பட்டவர் யாருங்கிறத வச்சு பாக்குறோமா? இது நீங்க எல்லாரும் மேலும் யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.